அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அதிகண்ட யோகம் ஏற்பட்டு கண்ணீர் வடிக்க போகும் 4 ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் பெரும் கடலாக இருக்கிறது. அந்த ஜோதிடத்தில் இன்று உருவாகும் அதிகண்ட யோகம் சில ராசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அது எந்தெந்த ராசிகள் என பார்த்து வைத்துக்கொண்டு சற்று அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடாமல் தப்பிப்பீர்கள். முக்கியமாக ஜோதிடத்தில் இருக்கும் சாஸ்திரப்படி ராகு காலத்தில் நிலவும் ஒரு கிரகங்களின் மற்றும் சில யோகத்தை உண்டாக்கும். இந்த யோகம் குறிப்பிட்ட ராசிகளுக்கு சில சங்கடங்களை வழிவகுக்கும் எனவே சொல்லலாம். அந்த வகையில் இன்று ராகு கால நேரத்தில் அதிகுண்ட யோகம் உருவாகிறது. அதேபோல் சந்திரன் சிம்ம ராசியில் பயணிப்பதனால் சில ராசிகளுக்கு பாதகமான சூழ்நிலைகள் உருவாகலாம் என கணிக்கப்படுகிறது. இந்த தடைகள் எதிர்பாராத செலவுகள் அல்லது மன உளைச்சலை தரக்கூடும். அந்த எந்தெந்த ராசியிலென தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுங்கள். முதலாவதாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசிகாரர்கள் ராகு காலத்திற்கு முன் முக்கிய பணிகளை முடிப்பது நல்லது. ராகு காலத்தில் எந்த செயலை தொட்டாலும் எந்த ஒரு கையெழுத்தோ எந்த ஒரு செயலோ பார்த்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். அந்த ராகு காலத்தை தவிர்த்துவிட்டு அதற்கு முன்னதாகவே நீங்கள் பணிகளை முடித்துவிட்டு கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் ராகு காலத்திற்கு முன்னதாகவே செய்து விடுங்கள். ஆகமையால் அதற்கு அந்த நேரத்தை அந்த ராகு காலத்தை தவிர்த்து விட்டு வேலையை முடித்து விடுங்கள். மதியத்திற்கு பிறகு மன உளைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கலாம். கணவன் மனைவி இடையே அதிகமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மிதுன ராசியாளர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு நிகழக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது அவசியமாகும். மிதுனத்தை பொறுத்தவரை எதை செய்தாலும் சற்று அமைதியுடன் செய்ய வேண்டும். எதை பேசினாலும் சற்று நீங்கள் கவனத்துடனேயே செயல்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் என்ன நினைக்க வேண்டுமென்றால் அமைதி காத்து அனைவரும் அமைதியுடன் செயல்பட்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முடிவும் எடுக்கும் முன் இருமுறை யோசித்து பேசுவது அவசியம். முக்கியமாக எந்த ஒரு அவசியமாக இருந்தாலும் அமைதியுடன் யோசித்து பெரியவர்கள் எவரேனும் கேட்டு நீங்கள் எந்த முடிவென்றுமானால் எடுத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் பெரியவரிடத்தில் ஆலோசித்த பிறகே அந்த முடிவு சரியானதா என கூற வேண்டும். அபிஜித் மூர்க்கம் இல்லை என்பதனால் முக்கிய பணிகளை தள்ளி போடுவது நல்லது. ஆரோக்கியத்தில் சிம்மம் ராசி நண்பர்கள் கவனத்தை முக்கியமாக பேண வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள், மனக்குழப்பம், பதட்டம் போன்றவை ஏற்படலாம். எடுக்கும் காரியங்களில் தடைகள் உண்டாகலாம். வாகன பயணங்களின் போது கூடுதல் கவனத்துடன் செல்ல வேண்டும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லதாகும். சிம்மத்தை பொறுத்தவரை இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் எவ்வளவு பெரிய கையெழுத்தை போடுவது, முக்கியமாக இந்த பணத்தை கொடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என மற்றவர்களுக்கு பெரிய தொகையை வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக மாட்டிக்கொள்ளுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்கள் இது எல்லாம் தவிர்த்துவிட்டு நீங்களே அமைதியுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். இன்று தூக்கமின்மையை கண்டிப்பாக உணரக்கூடும். அதிக வேலையால் மனசோர்வு, உடல் சோர்வு ஏற்படும். ராகு காலத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். இது உங்களுடைய ஆளுமையை பாதிக்கக்கூடும். ஆகமையால் உங்கள் கோப நடவடிக்கை காரணமாக வீட்டில் சற்று அமைதி குறைந்து அதிகமாக ஏற்பட வேண்டும். முக்கியமாக அமைதி குறைய வழிவகுத்தால் வீட்டில் அதிகமாக பஞ்சம் ஏற்படும். பண வரவில் தாமதம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஆகமையால் பணம் பெற வேண்டிய இடத்தில் சண்டை சச்சரவோ வேலையில் ஈடுபட வேண்டாம். அதாவது அமளியில் ஈடுபட வேண்டாம். பண வரவில் தாமதம் ஏற்படலாம். பணம்
பண பரிவர்த்தனைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். முக்கியமாக இந்த துலாமை பொறுத்தவரை அனைவரும் அமைதியுடன் இருந்து சாதிக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் இன்று தூக்கமின்மை உணர்ந்து அதிக வேலையால் மன உளைச்சல், உடல் சோர்வு ஏற்படும். ராகு காலத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சரிவராது. இது உங்களுடைய ஆளுமையை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், இன்றைய தினம் செலவுகளை கட்டுப்படுத்துவது மகரம் ராசியருக்கு முக்கியமாக தேவையாகும். தொழில், தனிப்பட்ட உறவுகளில் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக மதிய நேரத்தில் ஆபத்தான பண முடிவுகளை எடுக்க தடுத்துவிட வேண்டும். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலையோ கையெழுத்தோ எதுவாக இருந்தாலும் மதிய நேரத்தில் செய்ய வேண்டாம். அதிகண்ட யோகத்தின் தாக்கம் தொழில் அல்லது பணியிடத்தில் எதிரொலிக்கலாம். மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பணியிடத்தில் அதிக அழுத்தம் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கும். எனவே பொறுமையை கையாண்டு அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே இது முக்கியத்துவமாக இருக்கும். ஆகமையால் நாங்கள் கூறிய இந்த ராசியினர் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். இந்த ராசியினருக்கு ராகால நேரத்தில் அதிகண்ட யோகம் உருவாகிறது. அதேபோல் சந்திரன் சிம்ம ராசியில் பயணிப்பதனால் சில ராசிகளுக்கு பாதகமான சூழ்நிலை உருவாகின்றன என கணிக்கப்படுகிறது. இது தடைகள் ஏற்படாத செலவுகள் மற்றும் மன உளைச்சலை தரக்கூடும். முக்கியமாக இதுவே ஒரு ஜோதிட சாஸ்திரமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.